தென்காசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலை கதிரவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுப்பிரமணியபுரம், அழகப்பபுரம், வேதம்புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கலை கதிரவனுக்கு பொதுமக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஐயாபுரத்தில் அமைந்துள்ள மோபிபா நூலகத்தில் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் தென்காசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அழகு சுந்தரம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது உரையாற்றிய கலை கதிரவன் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். எல்லாம் பார்க்கறதே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாம் உங்க முகத்தில் இருக்க மகிழ்ச்சியை பார்க்கும் போதே தெரியுது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026 மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது. அதே மாதிரி நம்ம கழக தலைவர் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக போகிறாரு. உங்களோட கோரிக்கை என்னென்ன கோரிக்கை இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவதற்காக மட்டும்தான் திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போகுது. அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அப்படின்றத இங்க நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஐயாபுரத்தை பொறுத்த வரைக்கும் சில கோரிக்கைகள் முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி, இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர்னு ஒரு பணி பண்ணிட்டு இருந்தோம். உங்கள் வாக்காளர்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா? எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு போராடி நம்ம வாக்கை காப்பாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியும். அப்போ மக்களை நேரடியாகவே சந்தித்தோம். ஓரணியில் தமிழ்நாடு, என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடின்னு மக்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருந்தோம். எது நடக்கிறது மக்களுக்கான ஆட்சின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.